பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நேற்று நான் படிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நேற்று நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஃபுல்லாக டீப்பாக படிக்கல. ஃபஸ்ட்டு அந்த என்னன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்த்துருக்கேன். அது எப்படி நான் பார்த்துருக்கேங்கிறத மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேயா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்க சிலபஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரி எப்படி ஆரம்பிச்சதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இருந்துச்சு? கற்காலம், அப்புறம் கற்காலம், உலோகக்காலம்னு சொல்லிட்டு பிரிஞ்சிச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு அந்த கற்காலத்தை பற்றி ஒரு சில டீப் இதெல்லாம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரினாவே என்னென்னா அது ஆதாரம் வச்சு அது எந்த காலத்தில் இருந்துச்சு அதுதான் மெயினே. ஹிஸ்ட்ரினா அது என்ன இயர், அதோட ஆதாரம், அது எந்த காலத்தில் இருந்துச்சு, இதுதான் மெயின். ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி கற்காலம் இருக்குது. கற்காலத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இருக்குது, புக்ஸில் இருக்குது. அந்த பழைய கற்காலத்தில் ஒரு ஆதாரம் இருக்குது, அது எந்த காலத்தில் இருந்துச்சு, இந்த கற்காலத்தில் என்னென்ன ஆதாரம் இருந்துச்சு அப்படிங்கிறது மெயின் தான். அதுவும் இல்லாமல் கற்காலத்தில் ஒவ்வொரு கல் வந்து ஒவ்வொரு ஏஜில் இருக்கும். அந்த ஏஜ் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. இது இந்த பழைய கற்காலம் தான் வந்து ஒரு ஏஜு. கற்காலத்துலேயே அதுவே ஒரு கற்காலமே 3 இதாக டிவைட் ஆகும். அது ஃபஸ்ட்டு ஓவர்வியூவாக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலோட்டமாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அது வந்து அந்த கல்லாம் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். அந்த ஷேப்பை வச்சு கல்லை வந்து பிரிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் கற்காலம்னாவே அதுதான். அது முடிஞ்சோடனே உலோகக்காலம் வரும்போதே நம்மளுக்கு இந்த சிவிலைசேஷன் நாகரிகம்லாம் வந்துடும். அது வந்து உலோகத்தில் இருக்கும். அதனால் இப்போ நாகரிகம் பார்த்திங்கன்னா அது கற்காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காலத்துலேயே வந்து மக்கள் அந்த விவசாயம் கற்றுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. விவசாயம் கற்றதுக்கப்புறம் டவுன், நம்ம நாகரிகம்னாவே என்னது சிட்டி, அந்த சிட்டிஸில் இருக்க டவுன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அங்கே நாகரிகம் அந்த காலத்துலேயே உருவாயிருக்கு. அந்த நாகரிகத்தை வந்து 4ஆக பிரிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு முன்னாடி நம்ம 6th படிச்சிருப்போம். அந்த நாகரிகத்தை 4ஆக பிரிக்கும் போது சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம், அந்த மாதிரி ஒரு 4 நாகரிகம் வரும். அதில் நம்ம சிலபஸில் இருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் மெயினான சிட்டிஸ்லாம் இருக்கும். எந்தெந்த சிட்டிஸ்லாம் மெயின் சிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அந்த முக்கிய நகரத்தில் என்னென்ன ஆதாரங்கள் இருந்துச்சு, அந்த நகர மக்கள் வந்து எப்படிலாம் கட்டடக்கலையெல்லாம் இருந்துச்சு, என்னென்ன விவசாயம் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, என்னென்ன தெரியாமல் வச்சுருந்தாங்க, அதை பற்றி படிக்கிறது சிந்து சமவெளி நாகரிகம். அதை பற்றி படித்து முடிச்சோடனே அது எந்தெந்த இயரில் இருந்தது, அதுக்கான ஆதாரம் இருக்கா, இப்போ எங்கே இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சு முடிச்சிடணும். முடித்ததுக்கப்புறமே அடுத்து வந்து குப்தர்கள் உருவாகியிருப்பாங்க. அடுத்து குப்தர்கள் வந்து எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது தான் மெயின். குப்தர்கள் உருவானோடனே அந்த குப்தர்களில் யார் மிகப்பெரிய அரசர், குப்தர்கள் எப்படி வீழ்ந்துச்சு, யார் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க, அந்த காலகட்டத்தில் இருந்த சாட்சியெலாம் இப்போ வரைக்கும் என்னென்ன இருக்குது, அதில் முக்கிய கல்வெட்டுலாம் என்னென்ன அதுதான் வந்து குப்தர்கள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதில் இருந்த அமைச்சர்கள் யார், அப்போ இருந்த அவர் காலத்தில் வேறு யாராவது நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருப்பாங்க குப்தர் காலத்தில், அவங்களோட ஆதாரம் ஏதாவது இருக்கா? நான் சொன்னேன் ஹிஸ்ட்ரினாவே ஆதாரம், அது எந்த காலத்தில் இருந்துச்சு, அவங்களோட வருஷம், ஏதாவது கட்டியிருப்பாங்க குப்தர்கள் கட்டடக்கலை, அவங்களோட என்னென்ன வளர்ச்சி பெற்றிருந்தது, அந்த இதில் வந்து எது ஃபேமஸாக இருந்தது, அது இப்போ வரைக்கும் இருக்க, எந்த காலத்தில் கட்டியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் குப்தர்கள். ஓகேவா? அந்த குப்தர்களே நிறையா அரசர்கள்லாம் இருக்காங்க. அந்த அரசர்கள் எப்படி எப்படிலாம் ஆண்டாங்க அப்படிங்கிறத குப்தர்கள் தான் படிக்கணும். படிச்சுட்டு யார் சிறப்பான அரசர், அவங்கவுங்க காலத்தில் என்னென்ன கட்டியிருந்தாங்க, அதுதான் முடிஞ்சிச்சு குப்தர்கள் முடிஞ்சோடனே அது தில்லி சுல்தான்களுக்கும் அதே தான். அவங்கவுங்க காலகட்டத்தில் என்ன இருந்துச்சு, எத்தனை சுல்தான்கள் இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி அழிஞ்சாங்க. அதே மாதிரி முகலாயர்களுக்கும் அதே தான், மராத்தியர்களுக்கும் அதே தான், விஜயநகர பாமனி அரசர்களுக்கும் அதே தான், தென்னிந்தியதுக்கப்புறம் தென்னிந்திய வரலாறு. அப்படி தான் இந்த ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டாபிக் இப்படி தான் படிக்கணும். அடுத்து இது செகண்ட் பார்த்திங்கன்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாறு. பண்பாடுனா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு பழக்க வழக்கத்தை பின்பற்றுவாங்க, அதான் பண்பாடு. அது வந்து வரலாற்றில் பண்பாடு எப்படி இருந்துச்சு, அந்த வரலாறு வந்து எப்படி வந்து வளர்ந்துச்சு, அதோட மாற்றம் எப்படி, அதோட தொடர்ச்சி எப்படி தான் செகண்ட் டாபிக். அந்த வரலாறை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த காலத்தில் வந்து வேதத்தில் இருந்து தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த வேதத்தை வந்து ரிக்கு, சமர், வேதம்னு சொல்லிட்டு 4 இதாக பிரிப்பாங்க. அந்த 4 இதில் வந்து யார் யார் என்னென்ன கடவுளை பின்பற்றினாங்க, அப்போ இருந்து அதில் வந்து புக்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன புக்ஸ்லாம் இருந்தது, அந்த புக்கோட பாடல்கள் என்னென்னு, அதோட மெயின் வரி என்ன, அதுதான் சமூக பண்பாட்டோட வரலாற்று மாற்றங்கள் மற்றும் தொடர்ச்சி. அது கொஞ்சம் டீப்பாக போகும். நான் இப்போ மேலோட்டமாக தான் சொன்னேன். ஆக்சுவலி நான் 1 டேயில் வந்து இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் ஃபுல்லாக படித்ததில்லை, உங்களுக்கு டீப்பாக சிம்பிளாக சொல்கிறேன் அவ்வளோதான். அடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமை, ஒற்றுமை, இனம், மொழி. அது மாதிரி இப்போ இந்திய பண்பாடுன்னு இருக்குல்ல, ஆக்சுவலாக அது அந்த காலத்தில் இருந்த இந்திய பண்பாடு வரலாறு. இப்போ இந்திய பண்பாடுனா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தமிழர் பண்பாடுங்கிறது பொங்கல் அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இப்போ இந்திய பண்பாடில் ஒவ்வொரு இயல்புகள் வெவ்வேறு இயல்புகள் இருக்கும். வெவ்வேறு ஜாதி மதத்தில் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையில் இருக்கும். இனம்
மொழி என்னென்ன இனம் இருக்குது, என்னென்ன மொழி இருக்குது, என்னென்ன வழக்க இப்போ என்னென்ன வழக்க பின்பற்றோம். அதாவது 3 டாபிக் இப்போ இருக்கிறது. ஆக்சுவலி 4த் பார்த்திங்கன்னா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம். இந்தியா ஒரு வந்து மதம் எவ்வளோ மதம் இருந்தாலுமே மதத்தை சார்ந்து இல்லாமல் எவ்வளோ நல்லிணக்கமாக இருக்கும், வெவ்வேறு சைடு எப்படி இருக்குங்கிறது தான் 4த் டாபிக். 2nd 3rd 4th டாபிக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ இருக்கிறத பற்றி தான் இருக்கும். இந்த 2nd 1st மட்டும் ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கும். 3rd 4த்தும் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அது வேற்றுமை இப்போ இருக்கிறது என்னென்ன, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இதுதான் வந்து மேலோட்டமாக நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் டீப்பாக கவர் பண்ணல. மேலோட்டமாக நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கவர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது டீப்பாக எப்படி கவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டீப்பாக இப்போ கவர் பண்ண மாட்டேன். வேறு சிலபஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு மேலோட்டமாக நான் என்னென்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள டீப்பாக கவர் பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ.